வணக்கம். சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே முருகேசனை கூப்பிட்டு விட்டாரு அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது திடீர்னு மீனா வந்து மூச்சு பேச்சு இல்லாமல் ஆயிடுது. உடனே மீனா 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 என்னாச்சு அப்படின்னு சொல்லி ஆஸ்பத்திரி கூட்டி போயிடுறாரு. அங்கே சீதாவோட அம்மா சீதா எல்லோரும் ஃபோன் பண்ணி வர சொல்லிடுறாங்க. என்னாச்சுன்னு எனக்கு தெரியல. நானும் மீனாவும் பேசிகிட்டு இருந்தோம். திடீர்னு புதுசுக்குன்னு மூச்சு பேச்செல்லாம் போச்சு. அதான் ஆஸ்பத்திரியில் கொண்டு சேர்த்துருக்கேன் சீதா அப்படிங்கிறாங்க. அம்மா நானும் ஆஸ்பத்திரி தான் வந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்துடுறாங்க. உடனே மருத்துவச்சிட்ட போய் கேட்குறாங்க, என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லி எல்லோரும் கேட்குறாங்க. உடனே மருத்துவச்சி சிரிக்கிறாங்க. அப்போ சீதா கேட்குறாங்க, எங்கள் அக்காளுக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு சொல்லி வந்து நிற்கிறோம், நீங்கள் சிரிக்கிறீங்களே என்ன தான் நடக்குது அப்படிங்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமான செய்தி தான் அப்படிங்கிறாங்க. அது எப்படி டாக்டர் சந்தோஷமான செய்தின்னு சொல்ல முடியும்? இங்கே வந்து எங்கள் அக்காவுக்கு இப்படி இருக்கும்போது நான் எப்படி சொல்ல முடியும் அப்படிங்கிறாங்க. அவங்க அக்கா 2 பேராக இருக்காங்க அப்படிங்கிறாங்க. என்னது எங்கள் அக்கா 2 பேராக இருக்காங்களா அப்படின்னோடனே இங்கே மீனா அம்மா சிரிக்கிறாங்க. அவன்கிட்ட அப்படியே அடி சொல்ல முடியும் அப்படிங்கிறாங்க. உடனே என்னம்மா அப்படிங்கிறாங்க. மீனா வந்து அம்மையாக போகிறா அப்படின்னோடனே முத்துக்கு அப்பவும் புரியல. என்னத்தை சொல்லுதியோ ஒன்றும் புரியலை. அவன் மூச்சு பேச்சு இல்லாமல் உள்ளே இருக்கா, இப்போ இப்படி பேசலை அப்படின்னு சொல்லிட்டு மீனா என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி கதவை திறந்துட்டு உள்ளே போகிறாங்க. மீனா ரொம்பவே கவர்ந்துக்கிறாங்க. என்ன என்ன மீனா பதில் பேச மாட்டேறா அப்படின்னோடனே கவர்ந்துக்கிட்டே சிரிக்கிறாங்க. மீனா உள்ளது என்ன தான் நடக்க சொல்லு அப்படிங்கும்போது ஏங்க சும்மா இருங்கங்க அப்படிங்கிறாங்க. மீனா என்ன நடக்காத முதல்ல சொல்லு அப்படிங்கிறாங்க. நான் அம்மாவாக போகிறேன், நீங்கள் அப்பாவாக போகிறீங்க அப்படிங்கும்போது அப்படியா என்ன அப்படியாங்கிறீங்க அப்படின்னோடனே அப்போ தான் முத்து நினச்சி பார்க்குறாரு. ஓ அப்படின்னு சொல்லிட்டு மீனா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கும்போது ஏங்க முன்னாடி சொல்லுவீங்க நம்ம 2 பேர் வாழ்க்கையை நகர்த்ததே ரொம்ப சங்கடம், இன்னொரு புள்ள வந்துச்சுன்னா சங்கடம் அப்படின்னு சொல்லுவீங்களே அதான் எப்படி அப்படின்னு கேட்குறேன். மீனா அப்போ இது கூறலாமல் சொல்லிட்டேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னோடனே மாப்பிள்ளை மீனா ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது, சீதாவுக்கு முன்னுக்கூட்டியே உங்களுக்கு கல்யாணம் ஆச்சு, இன்னும் வந்து நீங்கள் நல்ல செய்தி சொல்ல நினச்சிட்டே இருந்தேன், நல்ல செய்தியை சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லி சீதா அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷத்தில் பொன்னியம்மனை வேண்டிக்கிறாங்க. சத்யாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. சத்யா தான் ஃப்ரெண்ட்ஸ்ட்டு எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. சத்யா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வராங்க. வந்து முத்துக்கும் மீனாவுக்கும் வாழ்த்து தெரிவிக்காங்க. முத்துக்கும் மீனாவுக்கும் பயங்கரமாக வந்து சிரிப்பு வருது. உடனே இந்த சந்தோஷமான செய்தியை வீட்டுக்கு சொல்லணும்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. முத்து கண்டிப்பாக சொல்லணுங்க அப்படிங்கிறாங்க. ஏங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம குடும்பத்தினுடைய மூத்த ஆள் பாட்டி தான், பாட்டிக்கு சொல்லலான்னு சொல்லி ஃபஸ்ட்டு பாட்டிக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க. பாட்டிக்கு சந்தோஷம்னா சந்தோஷம், அப்படி ஒரு சந்தோஷம். நான் உடனே கிளம்பி வரேன் அப்படிங்கிறாங்க. பாட்டி நானே கூப்பிட வரேன் அப்படிங்கிறாங்க. டேய் இப்போ நீ நல்ல மீனாவை பார்த்துக்கடா, நாங்கள் ஒரு காரை பிடிச்சி வரேன் அப்படிங்கிறாங்க. மீனா எங்கள் அப்பாவுக்கு சொல்லணும்ல அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாங்க, உங்களுக்கு தாப்பசானத்தில் எப்படி இருக்காரோ அதே மாதிரி எனக்கு இருக்காப்புல, கண்டிப்பாக சொல்லணும், ஃபோன் பண்ணி சொல்லணும்னா அண்ணாமலைக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். பார்க்கில் நிற்கும் போது ஃபோன் அடிக்கிறாரு முத்து. முடித்தோடனே பார்க்கில் இருக்க எல்லார்ட்டையும் சொல்லுதார். வரதுக்கு முன்னக்கூட்டியே ஒரு பேக்கெட்டில் போய் கேக்கு ஸ்வீட் அதெல்லாம் வாங்கி அந்த பார்க்கு ஃபுல்லும் வந்தவங்களுக்கும் போனவங்களுக்கும் கேக் கொடுக்குறாங்க. இதை வேறு ஒரு டிவி சேனல்காரங்க அதை எடுத்து செய்தியாக விடுதாங்க. அண்ணாமலை ரொம்ப சந்தோஷத்தில் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு முத்து முத்து அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. முத்து மீனா இன்னும் வரலை. பொன்னியம்மன் கோயிலுக்கு போயிட்டு தான் வரணும்னு இருக்காங்க. உடனே அண்ணாமலைக்கு ரொம்ப பரவசம். உடனே முத்துக்கு கால் பண்ணி எங்கடா இருக்கியா அப்படிங்கும்போது எப்பா பொன்னியம்மன் கோயிலுக்கு போகணுன்னு சொல்லி எங்கள் அத்தை சொல்லிச்சு அங்கே நிற்கும் அப்படிங்கிறேன். சரி சார் ரொம்ப சந்தோஷம், நான் விஜயாட்ட சொல்லி ஆர்த்தியை கரைச்சிக்கிட்டு உட்காந்துருக்கேன், நீ வந்துரு அப்படிங்கிறாங்க. விஜயா விஜயா அப்படின்ட்டு போகிறாங்க. என்னங்க இப்போ முத்து மீனான்ட்டு கிடந்தீங்க, இப்போ வந்து விஜயாங்க என்ன அப்படிங்கிறாங்க. நம்ம வீட்டுக்கு புதுசாக ஒரு ஆள் வரப்போகுது அப்படிங்கிறாங்க. யார் இந்த முத்து மீனா வேறு தேவையில்லாமல் வேறு யாரையும் கூட்டி வந்துக்கிட்டு இருக்காங்களா, அவனை கூட்டி வந்து இங்கே விட்டு கடைசியில் இந்த வீட்டு போல தான்னு சொல்லுதா வச்சுட்டாங்க, நீங்களும் என்ன வந்து ஒன்றும் சொல்லக்கூடாதுன்ட்டீங்க அப்படிங்கும்போது இங்கே பாரு கிறிஸ்து கதையை விடு, நம்ம வீட்டுக்கு இன்னொரு புதுசாக ஒரு ஆள் வரப்போகுது அப்படிங்கும்போது ஏங்க யார் வந்தாலும் இந்த மீனாக தானே சமைக்கணும், அவள் எங்கேயோ போயிருக்கா, வந்துட்டு எப்போ போவாங்களாம் அப்படிங்கிறாங்க. அவங்களாம் போக மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. எனக்கு ஒன்றும் புரியலை அப்படிங்கிறாங்க. உனக்கு ஒன்றும் புரியாது, நீ ஆரத்தி மட்டும் கரை அப்படிங்கிறாங்க. யாருங்க வரா, அதை சொன்னால் தானேங்க கரைக்க முடியும் அப்படிங்கும்போது ஏன் சொன்னால் தான் கரைப்பியா, முதல்ல கரை அப்படிங்கிறாங்க. ஆரத்தியை கரைச்சி நிற்காங்க. அப்போ சுருதி வந்துடுறாங்கம்மா நீ நில்லு அப்படிங்கிறாங்க. ரவுனி நீ ஒளிவாமா அப்படிங்கிறாங்க. ஆண்டி ஏற்கனவே நம்மளை பயங்கர காண்டாக இருக்காங்க, நம்ம போனோம் சரி வராது அப்படிங்கும்போது கிறிஷ் வந்துடுறான். உடனே பாட்டி அப்படிங்கிறாங்க. நீலாம் நீ பாட்டின்னு கூப்பிட்றாத, அவள் வேணா உங்கள் அம்மையாக இருக்கலாம், நான் அவன் பாட்டி கிடையாது அப்படிங்கிறாங்க. விஜயா கொஞ்சம் அமைதியாக இரு அப்படிங்கிறாங்க. எங்கே யாருங்க வரா அப்படிங்கிறாங்க. பக்கத்தில் வந்துட்டிங்களா அப்படிங்க வந்துட்டோம் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு வாங்க உள்ள அப்படின்னு சொல்லிட்டு விஜயா ஆரத்தி ரெடி பண்ணி ஆரத்தி ரெடி பண்ணி நிற்காங்க. அங்கே முத்து மீனா வராங்க. ஏங்க இவங்களுக்கு எதுக்குங்க ஆரத்தி ரெடி பண்ண சொன்னீங்க, இவங்களுக்குலாம் ரெடி பண்ண முடியாது அப்படிங்கும்போது விஜயா நீ முத்து மீனா என்ன பிடிக்காமல் இருக்கலாம்,
அயலுக்கு வர போகிற பிள்ளையும் பிடிக்கல நீ சொல்லுவியா அப்படிங்கும்போது, என்னங்க சொல்கிறீங்க அப்படிங்கும்போது, முத்து வந்து அப்பனாயிட்டான், நான் தாத்தன் ஆகிட்டேன், நீ கிளவியாகிவிட்ட அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட விஜயாவுக்கு ஒன்றும் ஓடலை. என்னடா இது இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏங்க நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்படிங்கிறாங்க. சொல்கிறதெல்லாம் உண்மை தான், முத்து அப்பனாகி போயிட்டான், நீ வந்து பாட்டி ஆகிட்ட அப்படின்னா விஜயாவுக்கு ஒன்றுமே ஓடலை. விஜயா மனசுக்குள்ளே எல்லாமே என்ன இருக்குது அப்படின்னா, மனோஜ் டேப்பன் சொத்துக்கிறது ஒன்றும் இல்லாமல் போச்சு. இப்படி இருக்கும்போது குடும்பத்துலேருந்து கிடைக்கக்கூடிய சொத்துமே வந்து முத்துக்கு போகிற மாதிரி ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப முழிக்காங்க. இல்லை எங்கள் அத்தைக்கு இதெல்லாம் நினைவு இருக்காது, வயசான காலம் தானே, நான் வந்து இதை வந்து நினைவு இல்லாமல் நம்ம பார்த்துக்கணும் அப்படின்ட்டு இருக்கும்போது அண்ணாமலை ஆர்த்தி எடுங்காங்க. ஆர்த்தி எடுத்து வீட்டுக்குள்ளே வந்துருந்தாங்க. வந்து அண்ணாமலை வந்து சொல்லுதாங்க, இந்த மாதிரி அம்மா மீனா எல்லோரும் சமைச்சிக்கிட்டு இருந்தேன் வச்சுக்கிட்டு இருந்தேன், இனிமேல் சமைக்க வேண்டாம், நீ வந்து நல்ல மாதிரி ரெஸ்ட் எடுக்கணுமா அப்படிங்கும்போது, இல்லை அம்மா இங்கே வேறு யார் சமைப்பா அப்படிங்கும்போது இங்கே பாட்டி வந்துடுறாங்க. உடனே பாட்டி வாங்க அப்படிங்கிறாங்க. நீ உட்கார் அப்படிங்கும்போது, பாட்டி என்ன இவ்வளோ ஸ்பீடாக அப்படி வந்த அப்படிங்கும்போது, டேய் காருக்காரன் நான் சீக்கிரம் வரணும்னு சொன்னோன்னா வந்து கொண்டு விட்டாம்டா அப்படிங்கிறாங்க பாட்டி. அப்படிங்கிறாங்க மீனா இதை பிடி அப்படின்னு சொல்லி இந்த பத்திரத்தை கொடுக்குறாங்க. பாட்டி இது என்னது அப்படிங்கிறாங்க. குடும்ப சொத்துமா, குடும்ப சொத்து. நான் என்ன சொன்னேன், நான் பாடுபட்டு சம்பாத்தியம் பண்ணதை நான் வந்து வீட்டில் யார் பிள்ளைய முதல்ல கொண்டு போய் ஏன்டா காமிக்காங்களோ அவங்கள்ட்ட கொடுக்கணும்னு சொன்னோம்ல அப்படிங்கும்போது, விஜயா உடனே அத்தை அது என்ன பிள்ளையா வந்துருச்சு இப்போ வந்துட்டுன்னு சொல்லுதாங்க, ஏன் இந்த சொத்தை ஆட்டை போடணும் கூட இந்த மீனாவும் முத்து கூட பிளான் பண்ணலாம் அப்படிங்கும்போது, ஆயம் மூடு அப்படின்ட்டு இருக்காங்க. பாரு மீனா, உங்கள் மாமன் பேச நான் கேட்டேன், இனிமேல் நீ சமைக்கக்கூடாது, சமைக்க தான் ஆள் இருக்குது அப்படிங்கும்போது, யார் பாட்டி இருக்கா அப்படிங்கும்போது, வேறு யார் உன் மாமியார் விஜயா தான் அப்படிங்கும்போது, அத்தை நானா, நீ தான் சமைச்சு கொடுக்கணும், நீ மாதமாக இருக்கும் யார் சமைச்சு கொடுத்தா அப்படிங்கிறாங்க. கவுந்துன்னு இருக்காங்க. நீங்கள் தான் அப்படிங்க. உன் மாமியார் நான் சமைச்சு தந்தேன், அதே மாதிரி உன் மருமவா மாதமாக இருக்கும் நீ தானே சமைச்சு கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. உடனே அத்தை அது எனக்கெல்லாம் முடியாது அப்படிங்கிறாங்க. ஏன் முடியாது, அதுக்கு சம்பளம் வேணால் வாங்கிக்கா, ஒழுங்காக சமைச்சு கொடு, வாய்க்கு ருசியாக பண்ணி கொடுக்கணும், அவ்வளோதான் சொல்லிவிட்டேன் அப்படிங்கிறாங்க. உடனே இல்லை பாட்டி நானே பண்ணிக்கிறேன் அப்படிங்க. இல்லை நீ பிள்ளை பக்குறது வரைக்கும் நான் இங்கே தான் இருப்பேன் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட விஜயா ஒன்றும் உடனே ஆகா இவங்க சொல்லிவிட்டு ஊருக்கு கிளம்புனாலாவது மீனாவை செம்ம அப்படி பண்ணி இப்படி பண்ணு சொல்லிட்டு நம்ம ஓரமாக நின்றுக்கலான்னு பார்த்தா, இவங்க இங்கேயே இருப்பேன்னு சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. அத்தை உங்களுக்கு அங்கே வேலை நிறைய இருக்குங்களா அப்படிங்கிறாங்க. வேலை நிறைய இருக்க தான் செய்யுது, எனக்கு எல்லா நாளும் வேலை தான், அதுக்காக நம்ம வீட்டுக்குள்ளே வரையில் நான் வந்து வேலைன்னு இருக்க முடியுமா, நான் இங்கே தான் இருப்பேன் அப்படிங்கிறாங்க. உடனே வச்சு எவ்வளோ ஒன்றும் சொல்ல முடியல, போ மீனாவுக்கு பிடிச்சமானது என்னென்னு கேட்டு சமைக்க வழியை பாரு அப்படிங்கிறாங்க. சரித்த அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இவளுக்கு என்னது பிடிக்குன்னு தெரியலையே, அத்தை வேலை சமைக்க சொல்லிட்டாங்களே அப்படின்ட்டு இருக்காங்க. மீனா நினைக்காங்க, என்ன சமைச்சு கொடுத்தாலும் சாப்பிட்டு போனோம், அத்தை தானே, அத்தை கையால் நான் சாப்பிட்றது கொடுத்து வச்சுருக்கணும் இவங்க நினைக்காங்க. இப்படியா இருக்குது. அப்போது ஒரு ஃபோன் வருது. ஃபோன் வந்தோடனே இங்கே ரவி அங்கே சமைச்சே கொண்டு வந்துடுறாரு எல்லாருக்குமே ஸ்வீட் பாக்ஸ். வந்தோடனே ரவி எல்லோரும் கொடுக்குறாங்க. ஃபோன் பேசிட்டு சொல்லுங்க முருகேசன் அப்படிங்க, கொஞ்சம் வந்துட்டு போடே அப்படிங்கிறாங்க. சரி சார் அப்படிங்கிறாங்க. இங்கே மீனாவும் ஸ்வீட் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க வீட்டில். இங்கே வந்து வீட்டுக்கு வந்தோடனே ரெடி பண்ணி வச்சது. இந்த 2 ஸ்வீட்டையும் கொண்டு போய் அங்கே முருகேசன்கிட்ட கொடுக்குறானே அப்படிங்கிறாங்க. என்னப்பா 2 ஸ்வீட்டு அப்படிங்கிறாங்க. என் வீட்டுக்காரி மாசமாக இருக்கானே அப்படிங்கும்போது, ரொம்ப சந்தோஷம் டே, 2 வருஷமாக என்னாச்சு நினச்சி இது சொல்லுவியான்னு பார்த்தேன், இப்போ தான் சொல்லுதேன், ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிறாங்க. ஆமாண்ணே அப்படிங்கிறாங்க. முத்துமணி நான் கூப்பிட்டதுக்கு காரணம் தெரியுமா அப்படிங்கிறாங்க. தெரிலண்ணே அப்படிங்கிறாங்க. நான் இவ்வளோ நாளும் சமையல் பண்ணி எல்லா பக்கமும் டெலிவரி பண்ணிட்டு இருந்தேன், பெரிய அளவில் தொழில் பண்ண உனக்கு தெரியும், அதை நடத்துறதுக்கு என்கிட்ட இப்போ ஆள் இல்லை இவனே அப்படிங்கிறவங்க. பசங்களாக இருந்தாங்களே அப்படிங்கும்போது, அவங்களாம் கல்யாணம் முடிச்சு தனித்தனியாக போயிட்டாங்க தம்பி, இப்போ நடத்துறதுக்கு ஆள் கிடையாது, யார்கிட்டையாவது ஒரு சமையல் தெரிஞ்ச ஆள்கிட்ட கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணன் நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படிங்கிறாங்க. சாப்பிட்டு இந்த ஸ்வீட்டை முதல்ல சாப்பிடுங்க அப்படின்னு 2 ஸ்வீட்டையும் சாப்பிட்டு பார்க்குறாங்க. சாப்பிட்டு பார்த்து செமையாக இருக்கப்பா அப்படிங்கிறாங்க. ஆனால் இது வந்து என் தம்பி சமைச்சது, இதை என் வீட்டம்மா சமைச்சதுண்ணே அப்படிங்கிறாங்க. 2 பேருமே செமையாக பண்ணுறாங்களே அப்படிங்கிறாங்க. ஆமாண்ணே என் தம்பி சமையல் வேலை தானே பார்க்குறான் ஒரு கடையில் ரெஸ்டாரண்ட்டில் அப்படிங்கிறாங்க. அப்படியா உன் வீட்டம்மா நல்லா சமைக்குதா அப்படிங்கும்போது, எங்கள் வீட்டில் எல்லாருமே என் வீட்டம்மா சமையல் தான் உண்மையிலும் நல்லா சமைப்பா அப்படிங்கும்போது, தம்பி சொல்கிறது தப்பாக நினச்சிக்காதீங்க, என்னுடைய தொழிலை நீங்கள் எடுத்து நடத்தலாமா அப்படிங்கும்போது, உங்கள் தொழிலை என்னால் எப்படின்னு நடத்த முடியும், அவ்வளோ முதல் போடுறதுக்கு என்ற பணமோ இதோ இல்லை அப்படிங்கும்போது, என் ஆட்கள் பூரா இருக்காங்க, மேனேஜ் பண்ணது தான் ஆள் வேணும், உன் முஞ்சாதிக்கு நல்லா சமைக்க தெரியும், உன் தம்பிக்கு நல்லா சமைக்க தெரியும், அப்படியே மேனேஜ் பண்ணிக்கோங்க, உனக்கு சிட்டிக்குள்ளே எல்லா ஏரியாவும் தெரியும், டெலிவரி பண்ணதுக்கு போகிறவங்களுக்கு ஒரு டவுட்னா தான் நீ சொல்லிடுவிய, அழகாக நடத்தலாம். என் தொழிலை யார்கிட்ட கொடுக்கலாம் நம்பிக்கையான ஆளுன்னு பார்க்கும்போது, நீ உன்னோட நம்பிக்கையான நான் பார்த்துக்க முடியுமா தம்பி, பேசாமல் என் தொழில் நீங்கள் நடத்துங்க தம்பி, ரொம்ப எனக்கு வசதியாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. அண்ணாச்சி அப்படிங்க, இங்கே பாருங்கள் என் தொழிலை நீ நடத்தப்பா,
நான் இன்னொரு ஆள்கிட்ட கொடுத்து அந்த தொழில் நல்லா நடக்கலையான்னு சொல்லி ஃபீல் பண்ணதை காட்டிலும் ஒரு என்கிட்ட விசுவாசமாக இருக்கக்கூடிய ஒரு நேர்மையாக இருக்கக்கூடிய ஒரு எதையுமே சரியாக செய்யக்கூடிய ஒரு பையன்கிட்ட கொடுத்தாங்க திருப்தி எனக்கு இருக்கும். கீழேருந்து நீ முன்னேறி வரும்போது அதை பார்க்கும்போது எனக்கு ஆனந்தமாக இருக்கும்பா. அதனால் நீ அந்த தொழிலை எடுத்து நடத்தப்பா அப்படிங்கிறாங்க. சார் இது சரியாக வருமா அப்படிங்கிறாங்க. நீ நடத்துறது மட்டும்தான் சரியாக வரும் வா அப்படின்னு சொல்லி ஒரு பேப்பரில் என் கடையை நீ வச்சுக்கோ அப்படின்னு எழுதி கொடுக்காங்க. இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம சேனல் நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.